நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்துடைய பெயர் அறியாத பசங்க. அறியாத பசங்க அப்படின்னு படத்தோட பேர் கேட்கும் போதே ரொம்பவே கொஞ்சம் பசங்களோட அந்த ஃபேஸ் பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டே இருக்கு. அறியாத பசங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட பூஜையும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இந்த இடம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து வந்தவங்களா இருக்கட்டும், ப்ளஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அதை பாசிட்டிவாக கொண்டு போன ஒரு பிளேஸாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்துடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்களும் இருக்காங்க, கமர்ஷியல் பர்சன்ஸும் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அண்ட் படத்துடைய ஹீரோ மணிகண்டன், அவங்களுக்கு பேரா வந்து நம்மளுடைய சிம்ரன் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஹீரோயினா மதன்குமார் அண்ட் அனு, இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து படங்கள் அப்படின்னாவே வந்து நம்ம பார்ப்போம்ல, டேரக்டர், மியூசிக் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே லைனாக வரும். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய எம்வி ரகு அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய ப்ரொடியூசர் திருமதி பவுனம்மாள், இளஞ்செழியன், இவங்க 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய பட பூஜைக்கு நிறைய விருந்தினர்கள், பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் அப்படிங்கிறனால தான் ஒரு ஒரு சின்ன ஒரு லேட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை சார்ந்தவங்க யாரையாவது கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படத்துடைய ஹீரோ ஏன் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு இந்த படம் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி அவர் வந்து இந்த படத்துக்காக ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறத கேட்கலாம். அண்ட் படத்தோட ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார். இருங்க நான் கூப்பிட்டுறேன். மணிகண்டன் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோடய டெபியூட் ஃபிலிம், ஃபஸ்ட் டைம் பண்ணுற படம் இது. ஓகேங்களா? அறியாத பசங்க என்னோடய டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகாக இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க. டேரக்டர் பார்த்திங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, படம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் அது ஒரு கமர்ஷியலாக சொல்லியிருப்போம். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் அழைப்பிற்கு நன்றி. இந்த அறியாத பசங்க இந்த பட துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தொலைக்காட்சியில், கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்வி ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்வி ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன். தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர்.
இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறதில்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்கே ஒரு பெரியவர் வாழ்த்தினார, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்போவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுற வந்தால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசி கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது, ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டயலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாளேன்னு அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சறுக்குமா, அடி சறுக்குனா என்ன ஆகும் தெரியுமா, அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள்
கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவியத் தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். இது இப்போ கேட்குதா? சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரகு சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளஞ்சலன் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டலாம் தட்டுவோமா வேண்டாமா? 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டு. முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதாலும் கை தட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன். எங்களால் சேர்ந்து வாழ முடியல, டைவர்ஸ் கொடுங்கன்னு
டைவர்ஸுக்கு போகிறாங்க. இல்லை, வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து போனால் டைவர்ஸை பற்றிய பிரச்சனையே நமக்கு வராது, வரக்கூடாது. ஏன் புருஷன் பொண்டாட்டி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் குறைய அவங்ககிட்ட சொல்ல, அவங்க குறைய உங்கள்கிட்ட சொல்லட்டும். நான் சண்டை அடிச்சிக்க வேண்டாம்னு சொல்ல. சண்டை அடிச்சிக்காமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆக புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை அடிச்சிக்க வேண்டாம்னு இல்லை, சண்டை அடிச்சுக்குங்க. சண்டை அடிச்சுக்கிட்டால் தான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சண்டை அடிச்சிக்கும்போது ஹாலில் உட்காந்து பிள்ளைங்க முன்னாலேயோ உறவினர்கள் முன்னாலேயோ அடிச்சுக்காதீங்க. மாறுபட்ட கருத்து வந்துருச்சு, 2 பேரும் சடக்கறின்னா 2 பேரும் சேர்ந்து பெட்ரூம்குள்ளே போங்க. பெட்ரூம்குள்ளே போய் 2 பேரும் பேசுங்க. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேளுங்க. கணவனும் கேட்கலாம், மனைவியும் கேட்கலாம், அதில் தப்பு இல்லை. அது தவறு நடக்குதுன்னா அந்த தவறை திருத்திக்கிங்க. தவறை திருத்திக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டோம், நம்ம 2 பேரும் ஒத்துமையாக வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன உங்கள் விருப்பமோ அதை செஞ்சுட்டு அந்த ரூமை விட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியில் வாங்க. குடும்பத்தில் தகராறே வராது. இதெல்லாம் அறிவுரையே இல்லை, நாங்கள் வாழ்ந்த பழக்கங்களுடைய அனுபவம், அவ்வளோதான். ஆக அப்படி சண்டை இல்லாமல் வாழ்ந்தால் நாங்கள் 55 படத்தை டைரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் விட்டு கொடுத்து போனது தான், அனுசரித்து போனது தான், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டது தான். ஆகவே அப்படி நீங்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து இந்த அறியாத பசங்க அறிந்த பசங்களாக திரையுலகுக்கு தெரிந்து வந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தயாரிப்பாளர் பூனம்மாள், இளஞ்செழியன் இருவரையும் மனசார கைதட்டி பார்த்துக்க. ஆகவே திட்டமிட்டு கரெக்டாக செயல்பட்ட சினிமாவில் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்களே, இல்லை, நல்ல லாபம் வரும். நாயிரெட்டியார் சம்பாதிக்கலையா? ஏவி மெய்யப்ப செட்டியார் சம்பாதிக்கலையா? பிரசாத்தன் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் சம்பாதிக்கலையா? மொத்தம் நல்ல முறையில் தொழிலை செஞ்சால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி, எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக என்ற குரலை சொல்லி நாம் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியோடு இருந்து கடுமையாக உழைத்து நம்பிக்கையோடு வாழ்ந்து ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்மையானால் வெற்றி நீங்கள் தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வேண்டும் சொல்லி, இது உண்மையான வார்த்தை. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 60 வருஷம். சூப்பர் ஸ்டார் ரஜினியோடையும் கமலோடையும் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்போ தான் ரஜினிக்கு 50வது ஆண்டு கொண்டாடணும். 50 வருஷமும் ரஜினியோடு கூடவே இருந்திருக்கிறேன், கமலோடு கூடவே இருந்திருக்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லாரும் வருவாங்க, எல்லா நடிகர்களும் வருவாங்க, எல்லா டெக்னீஷியன்ஸும் வருவாங்க. நான் படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, எல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. 10 வருஷம் நான் படம் பண்ணலை. ஆனாலும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிற கலைஞர்கள் என் அறைக்கு வந்து என்னை பார்த்து என்னிடம் வாழ்த்து வாங்கி கொண்டு இன்றைக்கும் போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நான் அவர்களோடு பழகிய பழக்கம், அந்த நட்பு. நீங்களும் அப்படி இருந்தால் உங்களையும் தேடி வருவாங்க. ஆகவே வாழ்க்கை என்பது யார் கையில் இருக்குது? வேறு யார கையிலையும் இல்லை, நம்ம கையில் இருக்குது. நீ வாழ்கிற வாழ்க்கை முறையில் தான் வெற்றி உன் கையில் இருக்கு. நாங்கள் வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றி சும்மா வெற்றி இல்லை. நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள்னால தான் வெற்றி பெற்றோம். அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சார் மீடியா கொஞ்சம் பேசாமல் இருக்கு சார் ப்ளீஸ். பெரியவங்க பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கீங்க நீங்கள். வெற்றி பெற பேசாமல் வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திட்டு போல நாங்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்ற என்பதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். ஆகவே அதை பின்பற்றுங்கள், வெற்றி பெறுங்கள். ஐசியூவில் இருக்குங்கிறாங்க அந்த பத்திரிகையாளர்கள். சினிமா வந்து ஐசியூவில் இருக்குது, அதை தேர்த்த முடியாதெல்லாம் சொல்ல இல்லை, தேர்த்த முடியும். முந்து போயிருக்கிற அந்த சினிமாவை
வெற்றி சினிமாவை இன்றைக்கு இருக்கிற புதிய இளைஞர்கள் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரே முடிக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு துறை புதுசாக வந்திருக்கு. இயற்கையான நுண்ணறிவு அப்படிங்கிற துறை. அந்த துறையில் இப்போது இருக்கிற கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, இதைவிட அதிகமாக அந்த துறை நமக்கு பயன்படும் என்று சொல்லுகிறார். வந்துச்சுல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு துறை வந்திருக்கு. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சினிமா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. முத கைது கூடதே அம்மா தான் பார்த்துங்க. ஏன் இதை சொல்லேன்னா, 70 வயதான உலகநாயகன் கமலஹாசன் அமெரிக்கா போய் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற படிப்பை படித்து கொண்டிருக்கிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடும் இப்படி எல்லாரும் இருக்கும் கற்றுக்கணும். புதுசாக என்னென்னமோ வருது. ஏஐக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்னொன்று வந்துடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காவது வந்திருக்கு? நமக்காக தான் வந்திருக்கு. அவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டால் என் பிள்ளை கமலஹாசன் இன்றைக்கு அதனை படித்து அமெரிக்காவிலிருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு போய் படித்து விட்டு வருகிறார் என்பதை உங்கள் முன்னாலே பதிவு செய்கிறேன். இந்த அம்மாவுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு. கைதட்டுங்க. அவங்க அதை படிச்சுட்டு வந்துருக்காங்க. புதுசாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அந்த கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால தான் கமலஹாசன் நடிகனாக மட்டும் இல்லை, சிறந்த இயக்குனராக, சிறந்த கவிஞனாக, சிறந்த திரையுலக நிபுணனாக அவன் வாழுகிறான் என்றால் அவன் அத்தனையும் படித்து கற்றுக்கொண்டு அதை திரைக்கு கொண்டு வந்திருக்கிற பெருமை கமலஹாசனை சேரும். சார், இந்த ரஜினிகாந்த் இருக்கார், ஒரு பாலச்சந்தர் சாரால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு புவனாவரி கிளிக்கறிஞர் படத்தில் தான் எங்கிட்ட வந்து சேர்ந்தார். அவர் வரும்போது வில்லனாக வந்தார். அப்போ நானும் பஞ்சு அருணாச்சலம் பண்ணோம். இந்த வில்லன் கேரக்டர் பண்ணுற ரஜினிகிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆகவே அவரை ஹீரோவாக போட்டு, வழக்கமாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற சிவகுமாரை வில்லனாக போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு எடுத்த படம் தான் புவனாவரி கேள்விக்குறி. அந்த படத்தில் ரஜினி ஹீரோவாக போட்டோன்னு எல்லாருக்கும் சந்தேகம். சார், வில்லனாக வந்திருக்க பையனை போய் ஹீரோவாக போடுறீங்கன்னா, நானும் பஞ்சனன் எடுக்கிற முடிவை யாரும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹீரோவாக போட்டு சிவகுமாரை வில்லனாக போட்டு எடுத்த படம் புவனாவரி கேள்விக்குறி. அந்த படத்தில் ரஜினி சாருக்கு 4 டைலாக் பேசுகிறார், 4 லைன் பேச மாட்டார். அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், நீ பயப்படாத, நீ எவ்வளவுக்கு ரெடியாகிறியோ அந்த அளவுக்கு சொல்லி அந்த அளவுக்கு ஷார்ட் வச்சுருக்கிறேன்னு சொல்லி 4 வரியாக எடுத்த ரஜினியுடைய டைலாக்கை வச்சு தான் புவனாவரியில் அப்போவே பஞ்சு டைலாக்லாம் எழுதிட்டார். அந்த பஞ்சு டைலாக்லாம் சொல்லி தனக்குன்னு ஒரு நடிப்பை வில்லத்தன்மை இல்லாமல் அந்த பஞ்சஸ் எல்லாம் சொல்லி அந்த வேலைகளை கற்றுக்கொண்டு தமிழை தமிழாக படித்து 4 வரை பேச தெரியாத ரஜினிகாந்த் இன்றைக்கி மேடை சொற்பொழிவாளராக இருக்கிறார் என்றால் அது காரணம் அந்த உழைப்பு. ஆகவே நாங்கள் வெற்றி பெற்றவர்களெல்லாம் ஒரு நாள் ராத்திரியில் வந்தவங்க இல்லை. அவைகளையெல்லாம் கற்று தெரிந்து கொண்டு படித்து ஆதாரபூர்வமாக வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வெற்றியிலே எங்களுடைய உழைப்பு இருந்திருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திறமை என்ற நோக்கம் இருந்திருக்கிறது, நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஆகவே வெற்றி பெற்றால் நம்ம சம்பாதிச்சாட்டில் நினைக்காத, அதுக்கான விலைகளை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். சினிமாவில் நாங்கள் பேர் வெற்றி தவிர என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் குடும்பத்தில் வெற்றி பெறல, சரியான குடும்பத் தலைவனாக இல்லை, தெரியும், துளசி பண்ணிக்கலாம். ஆகவே ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் என்பதை போல கஷ்டப்பட்டு உழைச்சி பெற்றோம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு திறமையோடு உழைத்தால், நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும். எண்ணியது எண்ணியாங்க எழுதிவர், எண்ணியர் துணியதாக என்று குரலை சொல்லி வாழ்க வளர்க என்று
இங்கே உள்ளவங்களையும் வாழ்த்துறேன், இங்கே உள்ளவங்களையும் வாழ்த்துறேன். ஆகவே வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது, வெற்றி நம் கையில் இருக்கிறது. வணக்கம். ஹலோ, காயத்ரி அவர்களுக்கு எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்துட்டு மாலை இருக்காங்க. காயத்ரி வந்து இப்போ நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இதுவாக இருக்காங்க, காம்பேரிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மாலை கொடுங்க. வெற்றி பெற்று காலம்